ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் எமை எடுத்தே. ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகம் எமை எடுத்தே. இயேசுவின் சீஷர்கள் இவர்கள் என்றேதான் சாட்சி பகர்ந்திடுமே. சாட்சி பகர்ந்திடுமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசரு கவசியமே. தேவன்பின் ஜீவியமே தெய்வதாசரு கவசியமே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. உட்கார்ந்து கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிற என்ற. அடுத்த வசனம். என் வஸ்திரம். அவனை பதில் சொல்றா. அவன் பதில் சொல்றா. கதவை திறன்னு சொன்ன நேசருக்கு பதில் சொல்றா. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? இன்னும் அப்படியாக நீ வாசிச்சு பாருங்க. வீட்டுல போய் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சு பாருங்க. இங்கே சொல்லுகிற நித்திரை தான் பண்ணேன், ஆனால் என் இருதயம் விழித்திருந்தது. அந்த அனுபவம் ஒரு அருமையான அனுபவம். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள என் இருதயம் எப்பொழுதும் விழித்திருக்க. நான் ஒருவேளை சரீர பிரமம் தூங்கினாலும் கூட என் இருதயம் விழித்திருக்க வேண்டும். அதுல முக்கியமா என்ன காரியம் என்று சொல்லும் போது, அந்த சத்தம் கேட்டுச்சு, ஆனாலும் கூட அவளுக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. கீழ்ப்படிஞ்சால கதவை திறன்னு இல்லை, திறக்கல. சாக்கு போக்கு சொன்ன, சாக்கு போக்கு சொன்னா, நான் நைட்டி எல்லாம் போட்டு படுத்துட்டேன் ஆண்டவரே, பாதம்ல நான் கழுவிட்டு நான் படுத்துட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் அழுக்காக்க மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன். சாக்கு போக்கு சொல்றோமா கர்த்தருடைய சத்தத்துக்கு? பாருங்க. அதனால நீங்க தொடர்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா நேசரையே இழந்துட்டா. அப்புறம் அதுக்கப்பிறகு யோசித்து உணர்வடைந்து தேடி போறா. நீங்க வாசிங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிட்டேன்னு அவ சொல்ற மாதிரியே இல்ல. அங்க நானே காரியங்களை இழந்துதான் போனேன். போர்வையெல்லாம் பிடிங்கிட்டு காவல்காரங்கள அவளை அடிச்சு அனுப்புறாங்க. இந்த வசனத்தின் 2வது வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் கொஞ்சம் தியானிக்கலாம். தியானிக்க நேரம் போதா, கொஞ்சம் லேசா அப்படி சொல்லிவிட்டு நான் கடந்துட்டேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, அதனால்தான் அந்த இருதயம் எப்பொழுதும் கர்த்தருடைய கையில கொடுத்து வச்சிடணும். இருதயத்தை வேற ஆண்டவர் எதையாவது கேட்டாரா, இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு? நீதிமொழிகள்ல சொல்றாரு 23:26, மகனே உன் இருதயத்தை தான். இருதயத்தை தந்தா அதுல ஒரு ஜீவன் வைப்பாரு, ஆசீர்வாதத்தை வைப்பாரு, உணர்வு வைப்பாரு, ஞானத்தை தருவாரு.
அந்த கல்லான இருதயம், கடின இருதயம், கீழ்ப்படியாத அந்த கடின இருதயத்தை எடுத்து போட்டு நல்ல சதையான இருதயத்தை தருவார். பழைய இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை தருவார். அந்த நவமான இருதயத்தை தரும்போது ஒரு புதிய அபிஷேகத்தையும் புதிய ஆவியையும் உள்ளே வைத்து அந்த புதிய ஆவி என்ன பண்ணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய சொல்லும். எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சொல்லுவார், எந்திரிச்சு பைபிள் வாசின்னு சொல்லுவார் இல்லையா? அக்கடான்னு இங்க மீட்டிங் முடிஞ்சு போய் படுத்து கிடப்பீங்க, ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசி, அக்கா வாசிக்க சொன்னாங்கல்ல அந்த பகுதியை எடுத்து வாசி அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் கொஞ்ச நேரம் போட்டு நான் படுத்து அப்புறம் சாக்கு போக்கு சொல்றேன் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியாக நம்ம இருப்போம் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டிய கடைசி காலம் இது. நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட இருதயம் விழித்து ஆண்டவரோட சம்பாஷிக்கிற கடைசி காலங்கள், விழித்திருந்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாய் இருக்க வேண்டிய கடைசி காலங்கள். படுக்கும்போது அநேக ஜபங்களை செய்யறோம். நம்ம பூமிக்குரியவர்களை மேலானவங்களை நாடுங்கள் என்று சொல்லி நம்ம புஸ்தகத்திலே போட்டு முடிச்சிருப்போம். அவ்வளவுதான் நினைக்காங்க. இன்னும் அநேக மேலான காரியங்கள் இருக்கு, அதை நம்ம கேட்டுக்கொண்டே படுக்கணும். நான் கடைசியா ஜோம் பண்ணி படுக்கும்போது இதை தான் கேட்பேன், ஆண்டவரே நீங்க இரவுல நீங்க இப்படி வருக எக்காலம் ஊதி எல்லாரும் போனீங்கன்னா நான் தூங்கிட்டு இருந்தா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க, என்ன கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிதான் கடைசியில படுப்பேன். ஏன்னா நம்ம தூங்குறோம், நமக்கு தெரியாது அலுப்புல அந்த இருதயத்தை தட்டி எழுப்பி ஆண்டவரே கூட்டிட்டு போயிருங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க எங்க அப்படின்னு அதான் கடைசியா கேட்பேன் நான் ஆண்டவர்கிட்ட. தூங்க போறேன், என்ன விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு. ஆயத்தமாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டிய, விழித்திருக்க வேண்டிய கடைசி காலகட்டங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை நம்ம அங்கே பார்க்கிறோம். இங்க பாருங்க, கர்த்தர்கிட்ட ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான், ஒரு அடையாளத்தை கேட்கிறான். இது எப்படி நடக்கும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பலியிட்டு நீ காத்துரு, நான் உன்னோட பேசுவேன்னு. பலியிட்டு காத்து இருக்கிறான், பகல் முழுவதும் காத்து இருக்கிறான். அங்கே ஒன்றுமே சம்பவிக்கல, அப்படியே இருக்கு. பலியிட்ட அந்த பறவைகள், கிடாரி, வெள்ளாடு எல்லாம் வச்சு காத்திருக்கிறான். 15ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துக்கு மேல பார்ப்பீர்கள் என்றார் ஆதியாகமம். அங்கே அது வச்சுட்டு காத்து இருக்கிறான், ஜெபிச்சு கொண்டே இருக்கிறான். பறவைகள் விழுந்து அந்த பலியை தின்ன போகுது. அப்போ அது விரட்டிக்கிட்டே இருக்கிறான். பட்சிகள் பட்சித்து போடாதபடி விரட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். அப்புறமா இப்படி நேரம் பகல் முழுவதும் போயிடுச்சு. சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன பண்ணிச்சான்? ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது என்று சொல்லி இங்கே பாருங்க. அவன் விழுத்துதான் இருந்தான், ஆனாலும் திடீர்னு ஒரு அயர்ந்த நித்திரை. அது சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தா கர்த்தரே அனுப்புன ஒரு அயர்ந்த நித்திரை போல இருக்கு. சாதாரணமா டயர்டா அவன் தூங்கின மாதிரி அது வாசிக்கும் போது எனக்கு தோணாது. அயர்ந்த நித்திரையில கர்த்தர் அப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார், ஆபிரகாமே என்று சொல்லி. அப்போ அயர்ந்த நித்திரையில இருக்கிற அவனுக்கு அது எப்படி கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேட்கும்? அப்ப அவனுடைய இருதயம் விழித்திருக்கிற ஒரு இருதயமாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் அப்படிதான் இருக்கணும். அவர் ஏன் அயர்ந்த நித்திரை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் தம்முடைய மகிமையோட இறங்கி பேசும்போது அத அக்கினி பட்சிக்க போகுது வச்சிருக்க அந்த பலிகளை. அந்த நேரத்துல அவன் முழு மகிமை அந்த சத்தத்தையும் வல்லமையும் கேட்டு அவனால தாங்கி இருக்கவே முடியாது. அதனாலதான் கர்த்தர் அவன் அப்படி ஒரு நித்திரையில வச்சு தன்னுடைய தரிசனத்தை அங்கே கொடுக்கிறார் என்று சொல்லி பாக்குறான். அக்கினி அப்படியே கடந்து போகிறத அவன் பாக்குறான், தூங்கிட்டு தான் இருக்கிறான். பார்த்தா கண் விழிச்சா கர்த்தர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்க பேசுறாரு, அந்த சத்தம் கேக்குது. ஆனா இவனால பேச முடியும், இவனால திறப்பின் வாயில இருந்து ஜெபிக்க முடியல. உன் ஜனங்கள் அடிமையா போவார்கள் என்று சொல்லுறான். அப்போ முழிச்சிருந்தானே கேட்டிருப்பான், என்ன ஆண்டவரே இந்த சந்ததிய அடிமைகளை அனுப்ப போறீங்க, இல்ல நீ கூடாது அப்படின்னு இருப்பான். கேட்டிருப்பான். ஆனா அந்த கேட்கிற அளவுக்கு அவனுக்கு விழிப்பு இல்லை, தூங்கிட்டு இருக்கான். கர்த்தர் சொன்ன காரியங்களை மாத்திரம் அவனால கேட்க முடிஞ்சது. அப்படியாக அக்கினி இறங்கி அந்த
இத பலியெல்லாம் பச்சித்து போடுறத அவனால காண முடியுது. பாருங்க, நம்முடைய இருதயம் அப்படியாக நித்திரை செய்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக விழிப்புள்ளதாக விழித்து இருக்கிறதா? என் இருதயம் விழித்து இருக்கிறதா? இந்த பூமிக்குறிகள மேலானவளை நாடுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தையும் அதிலே நம்ம போட்டிருக்கிறோம். ஆண்டவர், நான் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கட்டும் என்று சொல்லி நீங்க அந்த புஸ்தகத்தை ரெகுலரா படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஜெப வேலை வாஞ்சிப்பேன்ல அந்த வசனம் ஒரு சின்ன பிரேயர் அங்கே போடப்பட்டிருக்கு. பாருங்க, ஏன் நான் விழித்திருக்கணும், ஏன் விழித்திருக்கணும் என்று சொல்லி காரியங்களை பார்க்கலாங்க. பாருங்க, இந்த ஆபிரகாம் இப்படியாக திறப்பின் வாயில் என்று அங்கே பஞ்சாதிகாரத்துல சந்ததியை எப்படி கொடுப்பேன்னு சொல்லுங்க என்று சொல்லி அவன் கேட்கும்போது இந்த தரிசனத்தை கொடுக்கிறான். பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இங்கே அவன் தொடர்ந்து வாசிப்போம் என்றால் இந்த லோத்துவின் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறான் 18ஆம் அதிகாரத்துல. நான் வேகமா சொல்லுறேன், இது இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறபடினாலே லேசா ரெஃபரன்ஸ் சொல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் தான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் இல்லையா. அந்த கடைசி வசனம் 18ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரவு வேளையில அதோட முடிஞ்சிருது, அந்த சம்பவம் முடிஞ்சிரு. திறப்பின் வாயில இருந்து அவன் கேட்கிறான், லோத்துவை அழிக்காதீங்கன்னு கேட்கல, சோதம் அழிக்காதீங்க, சோதம் அழிக்காதீங்க, 10 நீதிமான் இருந்து அழிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவர் சொல்ல, இல்ல நான் அழிப்பது இல்லைன்னு. அப்புறமா நீங்க பார்க்கும் போது அந்த பகுதியில மறுபடியுமாக அடுத்த நாள் காலையில விடியுது. அப்ப அவன் என்ன செய்யறான், நேத்து வரைக்கும் சோதோமுக்காக திறப்பின் வாயில நின்று அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில படுக்கும் போது லோத்து அழிஞ்சிருப்பானா, இந்த பட்டணம் அழிஞ்சு போச்சா என்று சொல்லி அவன் சிந்தித்து கொண்டே படுத்திருப்பான். இங்க 19ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் வாசி. விடிய கால என்ன பண்ற, ராத்திரி சோதமுக்காக ஜெபிச்சு படுத்துட்டான். விடிய காலத்துல அடுத்த செய்யற காரியம் என்ன? விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பா நின்ற இடத்துக்கு போகுது. பாருங்க, அடுத்த நாள் காலையில திரும்ப அது தொடருது. போய் எட்டி பாக்குறான், இந்த சோதம் கொமரா இருக்குதா இல்லையா. மனுஷன் வழியை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய வழியெல்லாம் வேறையா இருக்கும். இவன் பாக்குறான். நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நேற்று என்ன கேட்டு முடிச்சோமோ ராத்திரி வரைக்கும் அதை தான் கேட்டுட்டு இருக்கான். காலையில் எழும்பும்போது அதே நினைவாக, என் கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாரா, என்ன ஆச்சு சோதோம் குமரா என்று சொல்லி நம்முடைய ஜெப வாழ்க்கை அப்படியே இருக்கா. அல்ல ஒரு நேரம் கேட்டு சரி போகுது அப்படின்னு விட்டுட்டு போயிடுறோமா? என் ஜெப வாழ்க்கை அப்படியா இருக்கணும். என் இருதயம் விழித்து இருக்கணும்னா என் ஜெப வாழ்க்கை அப்படியாக இருக்கணும். அவன் எட்டி பாக்குறாங்க, என்ன தெரியுது, அவன் புத்திக்கு பார்க்கும்போது எரிஞ்சு புகையா என்ன நினைச்சிருப்பான் சற்று யோசிச்சு பாருங்க. பூச்சி அவ்வளவுதான், எல்லாம் சாம்பலா போச்சு. லோத்தும் போனான் சாம்பலோட புகையா அந்த போயிட்டு இருக்கான் அப்படின்னு. கர்த்தருடைய வழிகள் எல்லாம் வேறாய் இருக்கிறது. இல்லையா? உன் ஜெபத்துக்கு அப்படியா பதில் கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாரு, யார வச்சு கொடுப்பாரு, என்னத்துக்கு கொடுப்பாரு, அது அவர் கையில இருக்கு. ஆனா நிச்சயமா உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ நினைச்சிருக்கலாம் எல்லாம் போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. அவன் ரொம்ப சோர்வா திரும்பி வந்திருப்பான். ஆனா அவனுக்கு செய்தி வருது, லோத்து எல்லாம் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு செய்தி அப்புறமாக வேலைக்காரர்கள் கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படியே விழித்து இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? ஏன் விழித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொல்றான்னு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல, இப்படியாக இருக்கணும் நம்முடைய ஜெப வாழ்க்கை. விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, மத்தேயு 26:41 வாசிப்போம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதுல ஒவ்வொன்றிலும் ஒரு கருத்து இருக்கு. 26:41 வாசிப்போம். நீங்கள்
சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம். ஏன் விழித்திருந்ததையோ? ஆபிரகாமுடைய இது ஜெபத்திலே விழித்திருந்ததாக இருந்தேன். தூங்கினாலும் காலையில அந்த காரியத்தை அவன் பாக்குறான். கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரான்னு அங்கேயே பார்க்கலாம். ஆனா அவனுக்கு தூர இடத்துல இருந்து செய்தி லோத்து தப்பிச்சு போயிட்டான். அப்போ சோதனைக்குட்படா, ஏன் நான் விழித்திருந்து ஜெபிக்கணும்? சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். யார்கிட்ட சொல்றாரு? இந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த சீஷர் அங்கே உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் 1 மணி நேரம் என் கூட விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எழுப்பி விட்டு, நீங்க சோதனைக்கு உட்பட்டுறீங்க, ஜெபிக்கலன்னா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி அருமையாக அங்கே சொல்லுகிறத பார்க்கணும். விழித்திருந்து ஜெபித்திருந்தா அப்ப பார்க்கும்போது பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாரு, எல்லா சீசனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை நான் நினைச்சு பார்த்தேன், விழித்திருந்து பேதுரு ஜெபித்தா வேலை மறுதளிச்சிருக்க மாட்டாரோ? என்ன திட்டமா அவர் சொல்லிட்டு போற, சோதனை வருதுப்பா உனக்கு, விடிய காலத்துக்குள்ள இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு சோதனை வருது, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இந்த ஜெபத்தை விட்டான், அந்த இருதயம் கர்த்தரை விட்டு அகன்று போனது. அதனால்தான் நம்ம ஜெபத்துல நம்ம விழித்திருக்க வேண்டியது அவசியமாக. ஆபிரகாமை போல அதே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு காலையில இருந்துச்சா அடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, அதான் நம்ம அதே தான் கேட்கணும். பாருங்க, இன்னொன்னு அநேக காரியங்கள் உண்டு. ஏன் விழித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொல்லும் போது, மாற்கு 13:36 வாசிப்போம். 13:36. நீங்கள் நினையாத வேளையில் அவன் யாரு? அவர் அவர் அப்படித்தானே இருக்கு, அவன் போட்டுக்கா உங்களை தூங்குறவராக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்க. கர்த்தருடைய வருக மிகவும் சமீபமாயிருக்கு. விழித்திருக்க வேண்டியதாய். அவன் சொல்லும்போது இங்க வீட்டு எஜமான்னு இருக்கு, அதனால அவன் போட்டிருக்கு. அப்ப வீட்டு எஜமான் எப்போ வருவாராம்? அது முந்தின வருஷம் பார்த்தீங்க, நீங்கள் விழித்திருங்கள். ஏனென்றால் வீட்டு எஜமான் சாயங்காலத்துல வருவான்னு தெரியாது, நடுராத்திரியில வருவான்னு தெரியாது, சேவல் கூவும் நேரத்துல காலையில எப்போ. அதனால நீங்க நினையாத வேளையில உங்களை எப்படி கண்டுபிடிப்பானா? தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு. கர்த்தர் வரும்போது தூங்குறோன்னா எழுத்தளவுல தூங்குறவர்களாக இல்லை, இருதயம் ஆயத்தமாக. அதனால்தான் என் ஆவியை உடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல ஆவியை கொடுத்துட்டு, இருதயத்தையும் கொடுத்துட்டு என்னை கூட்டிட்டு போயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்தோன்னா கட்டாயம் கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன், என்னை விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னொன்னு லூக்கா 21:36 வாசிங்க. அப்ப இந்த வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்கணும்? வரும்போது தூங்கிட்டு இருக்க கூடாது, என் இருதயம் விழித்திருக்கணும். வாசிங்க 21:36 வாசிங்க. ஆகையால் இனி அந்த உபத்திரவங்களை குறித்து சொல்லப்பட்டு சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணுமா? பாத்திரவான்களாக காணப்படணும். அடுத்த வசனம் வச்சுங்க. அது சரி, வேண்டாம், அந்த வசனம் வேண்டாம், விட்டுருங்க. பாருங்க, அப்போ நான் பாத்திரவானா காணப்படணும். ஆண்டவர் வரும்போது நான் ஏதாவது ஆண்டவர் பிரியமில்லாதது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன்னா, என் இருதயம் எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள போய் கிடந்துச்சுன்னா நான் பாத்திரவானாக இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். இன்னும் அநேக வசனங்கள் உண்டு, ஆனா நான் ஒரு சில வசனங்கள் மட்டும் காண்பிக்கிறேன். எபேசியர் 6:18 எபேசியர் 6:18 6:18 எந்த சமயத்திலும்
கவனிக்கணும். எந்த சமயம், எல்லா சமயத்தையும் போட்டிருக்கு. கல்யாண வீட்டுல இருந்தாலும் சரி, துக்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல கடைக்குள்ள நின்னாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்ல மாலுக்குள்ள போனாலும் சரி, எந்த சமயத்திலும் இல்ல இன்னும் ஒரு வேர்டு விட்டுட்டீங்கல்ல, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதல். ஒரே ஒன் ட்ராக்கா அப்படி ஜோம் பண்ணாதீங்க. ஒன் ட்ராக்கா சிலர் ஜோம் பண்ணா ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு இந்த ஊழியத்தை ஆச்சரிவீங்க, இந்த ஆச்சரிவீங்க, இவர் ஆச்சரிவீங்க, ஊழியக்கார பேர சொல்லுவாங்க, ஊழியங்க பேர சொல்லுவாங்க. தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உண்டாக்க விரும்பல. எதையாவது ஒண்ணு வச்சு ஒன் ட்ராக்காவே போகும். இங்க என்ன போட்டிருக்கு? சகல வித விண்ணப்பம், எல்லா மனுஷருக்கும் இடல் செய்யுங்கன்னு போட்டிருக்கு. வாசிங்க. விண்ணப்பத்தோடும் சில சொல்லுவாங்க, உங்களுக்கே நீங்க ஜோம் பண்றீங்க அப்படின்றாங்க. நம்ம ஜோம் பண்றது பார்த்தா, உனக்கு ஜோம் பண்ண விடாதா? நீ உனக்கு வேண்டியது யார்கிட்ட போய் கேட்ப? உனக்கு வேண்டியது யாராவது செஞ்சு கொடுப்பாங்களா? இல்ல உனக்கு வேண்டியதை யாராவது கொடுக்க முடியுமா அந்த உலகத்துல? எனக்கு வேண்டியத நான் எங்க அப்பாட்ட தான் நான் கேட்பேன், வேற யார்ட்டையும் கேட்க முடியாது. நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டேன், உங்க டிரான்ஸ்ஃபர் வேணும், அவங்களுக்கு யாராவது செய்ய முடியுமா? தலையில் நின்று பார்த்தாச்சு ஒண்ணும் நடக்கும். அப்பாட்ட தான் கேட்கணும். இப்போ உனக்கு ஜோம் பண்ணாம பிறகு உனக்கு யாராவது வேற யாராவது ஜோம் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அலையிறல அல எச்சம் கேட்டது அல, நீ பாட்டுக்கல சம்பளம் வாங்குறல அல அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட உன்னை யாரு இந்த காசுக்கு போய் அலைய பேசாம வீட்டுல கடை அப்படின்வாங்க. அவங்க அண்ணன்ட்ட போய் கேட்டா அப்படி சொல்லுவாங்க. அப்ப நான் எனக்கு வேண்டியது யார்கிட்ட தான் கேட்க முடியும்? எங்க அப்பாட்ட தான் கேட்க முடியும். சொல்லுவாங்க, நீங்க உங்களுக்கே ஒரு தீர்க்க தரிசனம்மா சொல்றம்மா என்கிட்ட ஆண்டவர் சொல்ற, நீங்க உங்களுக்கே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றேன். இல்லம்மா, நான் அப்படி ஜோம் பண்ற ஆள் இல்ல, நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னு. உரமா நீ நகையெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு இதெல்லாம் தீட்டுன்னு போட்டுருக்கு பைபிள்லன்னு ஒரு வசனம் எல்லாம் எடுத்து காட்டுச்சு. இதெல்லாம் கலத்தி போடுங்க, அப்புறம் தான் உங்க ஜபத்தை கேட்பாரு. இந்த மாதிரி ஓரமா சொல்லிச்சு, இந்த கூட்டத்துக்கு நீங்க ஜோம் பண்றதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு நாள் உபவாசம் ஜோம் பண்ணுங்க இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு. இன்னைக்கு இப்படியான தீர்க்கது. உங்களுக்கு இந்த டிசைன்மெண்ட் வேணும். ஆவிகளை பகுத்தறிகிறவர். நான் சொன்னேன், அம்மா நீங்க அதுக்கு முந்தின நாள் ஜோம் பண்ணணும். ஒரு நாள் நான் சொன்னேன், 7 நாள் நான் ஜோம் பண்றேன் இந்த கூட்டத்துக்கு, எனக்கு ஜோம் பண்ண தெரியும், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதப்பா, ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போகுது. என்ன சொல்லுவீங்க? இப்ப எனக்கு வேண்டிய நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுப்பேன். மத்தவங்க அதை தசை திருப்பி விடாதபடி நீங்க ஆவின் வல்லம் என்னால் நிறைந்து வாழணும். எது பொய் எது சத்தியம்ன்றத நீங்க அறிந்து கொள்ள. கர்த்தர் பலப்படுத்துவார். நம்ம ஊழியம் செய்ய பலப்படுத்தணும், கர்த்தர் தான் பலப்படுத்தணும். மனுஷன் நம்மள ஊழியத்தை செய்த தட்டி விடதான் பார்ப்பா. தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்களை சோர் உற செய்வான். உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரந்து கத்தத்தாமே அந்த கிருபையை நமக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. போய் தீர்க்க தரிசனங்கள் வரும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் தெரியும் எது பொய் எது மெய்ன்னு உங்களுக்கு தெரியும். இதே ஃப்ளோர்ல இந்த இடத்துல நின்று சொல்லி எல்லாரும் போற வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று, ஏன் இந்த அம்மா நின்றுட்டு கடைசி வரைக்கும் பார்த்தா இப்படி ஒரு போய் தீர்க்க எங்க ஜெபம் பண்ண தெரியும், நீங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு போயிடுச்சு. இல்ல உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுத்தது, அந்த வல்லமையை கொடுத்து இருக்குது. விழித்திருந்து நீங்க ஜெபம் பண்ண எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. பொய் தீர்க்க தரிசனங்களுக்கு பயப்படவே வேண்டியது இல்லை. கத்தத்தாமே நம்மை பலப்படுத்துவாராங்க. நாங்க விழித்திருந்து சரி, அதோட நான் இதை விட்டுறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, உங்களுக்கு வாசிக்கும் போதே தெரியும். நிருபங்கள் எல்லாம் போட்டுக்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இருதயங்களை எப்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி, விழித்திருக்கும்படியாக எப்படி ஆயத்தப்படுத்தினான்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதில் நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:14 16:14 ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் வாசிப்போம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும்
ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் சொல்லுகிறவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்து அருளினார். வெறும் திறந்தார்னு இல்ல, திறந்து அருளினார். கிருபையாக அவளுடைய இருதயத்தை திறந்தார் என்று சொல்லி இங்கே வாசி பாருங்க. கர்த்தராலே நம்முடைய இருதயம் முதல்ல திறக்கப்படணும் சுவிசேஷத்துக்கு. அப்பதான் அது விழித்திருக்க முடியும். நீ என்னதான் முயற்சி செய்தாலும் நான் போயிடுவேன், ஆண்டவர் வரும்போது எக்காலஞ்சத்தை நான் பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இல்ல, முடியாது. கர்த்தரால முதல்ல இருதயம் தொடப்பட்டு அது திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிற. கரங்களை தட்டி கர்த்தர் மயன்படுத்த அழலையா காபானம் சத்தியத்துக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டதாக இருக்கணும். எப்ப நான் சத்தியத்துக்கு அது திறக்கப்பட்டதாக. பொய்யான வார்த்தைகள் உங்களுக்கு ரோமா வரும்போது நீ மெய் எதுன்னு தெரிஞ்சாதான் உனக்கு பொய்ய உன்னை விட்டு அகற்ற முடியும். இல்ல அந்த பொய்யை ஏற்றுக்கொள்ளுவ, பொய்ய நம்பி வழி தப்பி போவ. நான் அன்னைக்கு அந்த லேடிக்கு செவி கொடுத்திருந்தேன்னு வைங்க, திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வருவா, இன்னொரு பொய் திருக்க சொல்லி என்ன தசை திருப்ப பாப்பா, என்ன வஞ்சிக்க பாப்பான் சாத்தான். நினைச்சேன், இது முட்டோண்டு ஊழியாண்டவர இத போய் தட்டி விடுறதுக்கு விசாரிச்சு இப்படி குதிச்சுட்டு கிடக்கான். குதி 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 பெரிய பெரிய ஊழியெல்லாம் நடக்கு, ஆயிரக்கணக்கு. சும்மா நாங்க அற்பமான ஒரு ஊழியம். சத்தியம் எங்க போதிக்கப்படுதோ அது மேலதான் அவனுக்கு கண்ணா இருக்கும். உண்மையான உறுதியை ஜனங்கள் எங்க பெற்றுக்கொள்கிறாங்களோ அங்கதான் தட்டி விடலாம். இங்க வருகிற ஒவ்வொரு கோதுமை மணி, நீங்க 20 கோதுமை மணி இத தட்டி விட்டா 20 கோதுமை மணி போயிரும் அப்படின்னு என்ன தட்டி விட்டா என்ன பார்த்து எல்லாரும் விடுவாங்க. அப்போ என் இருதயம் முதல்ல சத்தியத்துக்கு கர்த்தராலே தொடப்பட்டு அது திறக்கப்பட வேண்டியது அவசியமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா பாருங்க, அந்த அவ என்ன செய்யறா, அவ இருதயம் திறக்கப்பட்ட உடனே அடுத்த வசனம் அடுத்த அடி பாத்தீங்கன்னா குடும்பத்தார் அனைவரோடும் ஞான ஸ்நானம் பெற்றார். கர்த்தராலே உண்மையினாலே இருதயம் திறக்கப்படும் என்ற சத்தியத்துக்கு உன்னால அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் என் குடும்பத்தார கர்த்தருக்குள்ள நடத்த, என் இருதயத்தை தொட்டு ஒரு இன்னொரு திறங்க அப்படின்னு பாருங்க. கர்த்தர் சொல்லும் போது அது உடனே கீழ்படுங்க. பாருங்க, அந்த சூலம்திய பாத்தீங்கன்னா அவ என்ன பண்ண, நான் வரமாட்டேன், இப்போ காலெல்லாம் அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கை விட்டு எந்திரிக்க இஷ்டம் இல்லை, நித்திரையை விட்டு எழுந்திக்க தூங்கணும்னு நினைச்சிட்டா. அவ எக்காலம் கடைசி அந்த ஆண்டவர் வருகையில கூப்பிடும் போது, ஆண்டவரே நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன், இப்போ வரல, நாளைக்கு வாங்க கூப்பிடாருன்னு நிப்பாரு. அவரு காலெல்லாம் அழுக்கா போயிரும், நான் இப்ப வரல, இன்னைக்கு வரல, இப்பதான் படுத்துருக்கேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணும், போயிரும், பரலோக சேனை அப்படியே போயிரும். பாருங்க, தொட்டு கர்த்தர் திறந்த உடனே அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டேன். வெளிப்படுத்தல் 3:20 நீ பார்ப்பீங்களா, ஒருவன் இதோ வாசப்படியில நின்று நான் தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள பிரவேசி. கீழ்ப்படிதல், அதான் அந்த கீழ்ப்படிதல். அன்னைக்கு சூலம்தி அன்னைக்கு கீழ்ப்படியில, அதனால அநேக காரியங்களை இழந்து போனான். அவ போய் நேசர் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாளான்னு நீங்க அந்த வசனத்தை தேடிதான் உத்துதான் நீங்க வாசித்து பாருங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டான்னு மாதிரியே இருக்காது அந்த அதிகாரம் முழுக்க. போர்வையதான் இழந்து போய் காவல்காரங்க அடிச்சு துரத்தி இழந்துட்டு சிநேகிதரை பார்த்து பேசிக்கிட்டு வர்ற, அவ்வளவுதான். அப்போ ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ளே உட்கார்ந்து நான் அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். இத்தனை ஒரு மகிமையான அனுபவமா இருக்கிற பாருங்க. ஒரு ஸ்டெப்பா அவ மேல ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தர் தொட்ட உடனே. அப்புறம் குடும்பத்தார் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றாங்க. நீ ஞான ஸ்நானம் பெறாம யாராவது இருக்கீங்க? அன்னைக்கு சண்டே கூட நான் கேட்டேன், நீ யாரா ஞான ஸ்நானம் பெறாம இருந்தீங்கன்னா ஞான ஸ்நானம் நீங்க
எடுத்துக்கொள்ளுங்க. பாரம்பரியத்துல எடுத்த உண்மைதான். சின்ன குழந்தைய நீங்க சொல்ல, நான் தான் பாப்பா வருனேன், எங்க அத்தை கூட வந்தாங்க, எங்க அம்மா வந்தாங்க, சின்ன ஷூ எல்லாம் போட்டு வெள்ளை பானட் எல்லாம் போட்டு என்ன கொண்டு போனாங்க, ஐயர் வாங்கி முத்தம் கொடுத்து எனக்கு ஞானஸ்நானம் இன்னும் சொல்லிட்டே இருக்கீங்களா? நீ யாராவது ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்க? மனம் திரும்பல் கேட்ட அந்த ஞானஸ்நானம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை. சரி, ஞாயிற்றுக்கிழமையும் நான் கேட்டேன், இன்றைக்கும் கேட்கிறேன். யாரு நீங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஞானஸ்நானம் எடுக்காம யார் இருக்கிறீங்களோ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை. பாருங்க, லீதியாள் அப்ப இன்னும் ஆண்டவருங்க இருதயத்தை தொடலன்னு தான் அர்த்தம். லீதியாள் இருதயத்தை தொட்டு திறந்த உடனே அவ என்ன பண்ற, முதல்ல அடுத்தது சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்தா. அவளும் வீட்டார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து. என்ன ஒரு மகிமையான அனுபவமாக, சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்புறம் அவ ஒண்ணு கேக்குற, எங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும், ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்குறேன். ஊழியம் அவளால செய்ய முடியுது. பவுல வீட்டுக்குள்ள பவுல் சீலா எல்லாம் உள்ள வந்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். உடன்படிக்கை பெட்டி ஓபேதேதோமின் வீட்டுல இருக்கும்போது கர்த்தர் ஓபேதேதோமின் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. ஹல்லேலூயா. சாபன கராபன பிரபுன கராபன. கர்த்தர் உங்களை விதமாக ஆசீர்வதிப்பாரா. பாருங்க, அவன் கடைசியில் அங்கே அநேக சம்பவங்கள் நடக்குது. கடைசியில என்ன பண்ணுறாங்க, அவனை அடிச்சு சிறைச்சாலை அடிச்ச பிறகு ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணி அந்த ஜெயிலர் அந்த சிறைச்சாலை அதிகாரி வந்து வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க ஞானஸ்நானம் எடுத்து காலையில விடுதலை பண்றாங்க. அப்போ விடுதலை பண்ணும்போது அவங்களே வந்து விடுதலை பண்ணட்டும் உடனே கடைசி அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா 40வது வசனம், அந்தபடி சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்துக்கு போனாங்க. எத்தனை அன்பு! நம்ம உலகத்துல நம்ம நேசி யாருமே இருக்க மாட்டாங்க, சகோதர சகோதரி எல்லாம் போயிடுவாங்க. ஓ, இவங்க வீட்டுல கூட்டம் நடக்க எப்பப்போ ஜாலரா அடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்பப்போ உபவாசம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. யாரும் சகோதரர் சகோதரிகள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே வரும்போது இழந்து போகிறோம். எனக்கு கர்த்தருக்குள்ளே வரும்போது 100 மடங்கு சகோதரிகளை 100 மடங்கு சகோதரர்களையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். இல்லையா? இப்ப இந்த பவுல் ஏன் அங்க போகணும், லீதியாள் வீட்டுக்கு ஏன் போகணும்? எங்கேயா போய் இருந்திருக்கலாம், அம்பாட்டுக்கு வழி. அவள்கிட்ட போய் பார்த்து வழி அனுப்பிட்டு இங்கே போகிறது பார்க்கிறோம். அந்த அன்பின் ஐக்கியம். கர்த்தர் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பேன்னா அப்படிதான் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு அன்பாய் விசாரிக்க, இன்னைக்கு வீட்டுல ஒண்ணு யாரும் இருக்க, சாப்பிட்டியாமா, ஏமா மூஞ்சி ஒரு மாதிரி தலைவலிக்குதாம்மா, யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிட்டியோ சாப்பிடலையோ, சரி நம்ம வண்டி ஓடணுமே கொஞ்சம் காப்பி குடிச்சு வீட்லயே சாப்பிட்டு நீனா ஓடிக்கிட்டு இருக்க, உன்னை விசாரிக்க யாருமே கிடையாது. ஏன்னா இங்க வந்தா கேக்குறாங்கல்ல, ஏன் சிஸ்டர் காய்ச்சலா, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே அன்னைக்கு கேட்டேன். இங்க இது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படிதான் சின்ன அன்பா நம்ம பார்த்தேன். கர்த்தர் நமக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஏன் அநேக ஆவிக்குள்ள வர முடியலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஐக்கியம் அவங்களுக்கு இல்ல. கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்துகிற ஐக்கியங்கள், கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பாரம்பரியமா வளர்ந்தவங்க இந்த ஐக்கியத்துக்கு வராததுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கிடக்குறாங்க. நம்முடைய சொந்த குடும்பங்களிலே எத்தனையோ பேரை பார்க்கிறோம். பர்சனுடைய ஐக்கியம் கிடைக்கும். உங்க இருதயத்தை கர்த்தருக்கு இன்றைக்கு அந்த நான் திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்று சொல்லி சொன்னேன். இந்த இருதயத்தை தட்டுவார், எல்லாத்தையும் பேசுறாரு, எல்லாரும் இருதயத்தையும் தட்டுறாரு. ஒரு சிலர் நம்ம அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்து உள்ள வாங்க ஐயா அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டு அவரோடு போஜனம் சொல்லும்போது ஐக்கியம், இயேசுவோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோம். ஒரு சில கதவு தட்டுற சத்தம் கேட்டும்
திறக்க மாட்டாங்க, அசட்டை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள கத்தர் நுழைய முடியாது. இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சாங்க பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 12 இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். 12:1 உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பேதுருவை அங்க சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு பொழுது விடிஞ்சா என்ன பண்ண போறாங்க? பட்டயத்தால கொல்ல போறாங்க. ஆனா அடைச்சி அங்க வச்சிருக்காங்க. வெறுமே அடைச்சு மட்டும் வைக்கல, இந்த சங்கிலிய போட்டு கட்டி போர்ச்சேவர் கையோட அப்படியே கட்டி வச்சிருக்கவே. எந்திரிச்சா ஜல ஜல இந்த சங்கிலி இழுக்கும், போர்ச்சேவன் முழிச்சிரும். அவன் கையோட வச்சிருக்கு, கட்டி வச்சிருக்கு பாருங்க. அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அங்க பாருங்க, அவன் அங்க நித்திர பண்ணிட்டு இருக்கிறான். ஆனாலும் 5ஆம் வசனம் பார்க்கும்போது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். இல்லையா? இந்த ஐக்கியம் சொன்னேன்ல, அதோடைய மேன்மை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். உனக்கு சோமிலன்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்க ஒரு விழா மருந்து வாங்கி கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு பண்ணுவாங்க. உங்களுக்காக மணநாள் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ராத்திரி பூரா உட்காந்து. இதுதான் அந்த ஐக்கியத்தின் மேன்மை. உங்களுக்காக ஜோம் பண்ண 10 சகோதரிகள் இங்கே உண்டு. இல்லையா? 10 ஊழியக்காரங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு. இல்லையா? அப்ப பாருங்க, அங்க இரவு வேளை. நான் இந்த இரவு என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டிருக்கோம். விழித்திருக்கணும், இருதயம் விழித்திருக்கணும் என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை நடக்கும். சங்கிலி தானே அப்படியே விழுது. தூதன் வந்து என்ன பண்ணுகிறான், சில காரியங்களை அவன் சொல்லுகிறான் பாருங்க. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தான். பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். அந்தபடியே செய்தான். தூதன் பின்னாலே நோக்கி, உன் வஸ்திரத்தை போத்து கொண்டு என் பின்னாலே வாழ்ந்தான். தூங்கிட்டு தான் இருக்கிறான். இன்னும் அவனுக்கு என்னன்னே தெரியல. ஆனா அந்த வருகையில் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நான் நேற்று தியானித்து கொண்டு. தூங்கிட்டு தான் இருப்போம். ஒரு தூதன் வந்து எழுப்பிடுவான். எழுப்பி வா வா கொண்டு இயேசுவோட அந்த சேனையோட கொண்டு சேர்த்து விட்டுவான். அல்லேலூயா! எவ்வளவு மகிமையான நேரமாக இருக்கும். அல்லேலூயா! சாபாரகரவனகர. அப்படிதான் நானும் போறேன். அந்த சங்கிலி விழுகிறது என்ன அடையாளம் சொல்லு. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு உடஞ்சி தெரிஞ்சு அப்பாலே போய்விடும், தெரித்து போய்விடும். இந்த உலகத்துல அநேக கட்டுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக உபாதைகள், அநேக பாடுகள் எல்லாம் தானா விழுந்து போகும். அல்லேலூயா! சூலமத்தி மாதிரி நான் பாதரட்சி எல்லாம் தொடுக்க மாட்டேன். இப்போ இவன் கீழ்படியா ஆண்டோடைய மகத்தான விடுதலை வரும்போது சில காரியங்கள் நம்ம கீழ்படியாம விட்டுறோம். சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறேன். என்ன அழகாக ஒரு விடுதலை அவனுக்கு இரவு. அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் ஒண்ணுமே பிரயாசப்படல. கர்த்தருடைய விடுதலை நேரம் வரும்போது அந்த இருதயம் விழித்திருந்தபடினால், பேதுரு தூங்கிட்டு இருந்தானே போய் அவனுடைய இருதயம் விழித்திருந்திருக்கணும். அதனாலதான் அந்த தரிசனத்தை அவனால புரிந்து கொண்டு அப்படியே செய்ய முடிந்தது. அவன் சொல்லுகிறான், விழாவில சீக்கிரமா எழுந்துரு. சூலமத்திய மாதிரி சொல்லிக்கிட்டே படுறேன், ஆண்டவரை இப்பதான் நான் படுத்தேன், இப்பதான் வஸ்திரத்தை மாத்தினேன், எழுந்துரு. சங்கிலிகள் கையிலிருந்து விழுந்து நிறைய கட்டி. அப்ப இவனும் அந்த வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி தான் வச்சிருந்திருக்கிறான், லூசா தான் இருந்திருக்கு. ஆனா சொன்ன உடனே கீழ்படிஞ்சான் இல்லையா, அதனாலதான் விடுதலை அவன் வாழ்க்கையில. ஹல்லேலூயா! இல்ல நான் அங்கேயே தான் இருப்பேன், வஸ்திரத்தை போத்துக்க மாட்டேன், நான் பாதரட்சியை தொடுக்க மாட்டேன்னா அங்கேயே தான். காலையில பட்டயம் வந்திருக்கும், பயங்கரமான பட்டயம். அவன் அந்தபடியே செய்தான். ஹல்லேலூயா! அந்தபடியே செய்தான். தூதரன் வஸ்திரத்தை போத்துக்கொண்டு என் பின்னாலே வா. எங்கேயா கூட்டு போறேன்ன அப்படின்னு கேட்கல. சூலம் தீதியும் சேர்த்து பாருங்க, நம்ம நேரம் இது கடந்து போகிறேன். அப்படியே கீழ்படி. அதனாலதான் விடுதலை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? சற்று ஆராய்ந்து பார்க்க. என் வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்க விரும்புகிறேன். ஏன் வாழ்க்கையில விடுதலை இல்லை? இந்த கீழ்ப்படுதல் பூரணமாய் இருக்கிறதா என் வாழ்க்கை? கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, என் பின்னே வா. எங்கேயா கூட்டு புரியுது?
கலிலேயாக்கு போறோமா, எருசலேமுக்கு போறோமா, ரோமாவுக்கு போறோமா, எங்க போறோம் ஒன்னும் கேட்கல. ஆபிரகாம் போனது போல போகிற இடம் என்னன்னு தெரியாம அவன் வஸ்திரத்தை போத்து கொண்டு போனான். அப்போ அவன் மெய்யின்னு அறியல. 9ஆம் வசனம், தரிசனம் காண்கிறான்னு நினைத்தான். 1ஆம் காவல், 2ஆம் காவல், அப்புறம் இருப்பு கதவு எல்லாம் தானா திறக்குது. வீதி நடுக கடந்து போய் அப்புறமா அவனை விட்டு போயிட்டான், ஊருக்குள்ள கொண்டு விட்டுட்டு. அப்புறமா தான் தெளிவு வருது. இந்த ஏரோதின் பொல்லாத எண்ணங்களுக்கு, யூத ஜனங்களின் பொல்லாத எண்ணங்களுக்கு என்ன விடுதலை ஆகும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்திருக்கிறேன். இப்படி நிச்சயத்து கொண்டு நேரா அங்க அவங்க அங்கா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அந்த வீட்டுக்குள்ள அங்கே போகிறேன். எத்தனை சந்தோஷம். என் இருதயம் முடியா விழித்திருக்கிறதா? பேதுரு நினைச்சிருக்க கூடும், என்னை கர்த்தர் இப்படியாச்சும் விடுதலை பண்ணுவாரு, இந்த ஏரோதின் எண்ணங்களுக்கு என்ன விடுதலை பண்ணுவாரு அப்படி என்று சொல்லி அந்த இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம் கட்டாயம் இருந்திருக்கணும். அவன் நித்திரை செய்தாலும் அவனுடைய இருதயம் விழித்திருந்தது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அப்படி மகத்தான விடுதலை நம்மால ருசித்து பார்க்க முடியும். இன்றைக்கு நினைத்துக்கொள்ளுங்க, நீங்க அப்படி கட்டுண்டவர்களா இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க படுக்கும்போது இந்த பகுதியை வாசித்துட்டு படுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை விடுதலை பண்ணுவாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல பயந்துகிட்டு வாழ்றீங்க, பட்டயம் தான் வரப்போகுது காலையில இல்ல, நீங்க இருதயத்துல விழித்து இருக்கிறவர்களாக எப்படியா கர்த்தர் இந்த தீமையில இருந்து என்ன விலகி ரட்சிப்பா அந்த தரிசனத்தோட படுங்க. சரி, உங்களை குறித்து ஒரு தரிசனம், பேதருடைய கிடைச்ச தரிசனம் தெரியாது, அதையே மனசுல வச்சு தியானிச்சுக்கிட்டே படுங்களேன். கர்த்தர் அற்புதமா உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா தீமையில இருந்து உங்களை விடுதலை ஆக்கி காத்துக்கொள்வார். படுத்த உடனே இது என்ன பண்றது, இப்படி இருக்கே இப்படின்னு அழுதுகிட்டே படுக்காதீங்க. இப்படியா ஒரு வேத பகுதியை வாசித்துட்டு படுங்க. அது மனசுக்குள்ள வச்சு அப்படியே தியானம் பண்ணிட்டுருங்க. அப்படியே உங்களை அற்புதமா கர்த்தர் விடுதலை பண்ண. இரவு வேளையில சத்துரு என்ன பண்ணுவான், அநேக தந்திரங்களை பண்ணுவான். களைகளை விதைச்சிட்டு போவோம். ஒரு மனுஷன் நல்ல கோதுமையை விதைச்சு வளர்ந்துட்டு இருக்கும்போது இரவு வேளையில களைய விதைச்சிட்டு போயிட்டான். அவன் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். என் தேவனுடைய கரத்தில் நம்முடைய இருதயம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயங்கள் விழித்திருக்கும்படி ஆயிடுச்சு. அற்புதமான விடுதலையை நமக்கு நிச்சயமாகவே தரும். விசுவாசிக்கிறீங்களா? விடுதலையை தருவாரா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இப்படி ஒரு விடுதலை வேணும். கேளுங்க, நான் நேத்து கேட்டேன், இவ்வளவு அழகா விடுதலை பண்ணீங்களே என்னையும், அப்படியா சூழ்ந்திருக்கிற எல்லா தீமையில இருந்து என்னையும் விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு இந்த பகுதியவே தியானிச்சுக்கிட்டே அப்படியே படுத்து பாருங்க. இன்னுமாய் பார்க்கும்போது இந்த இரவு வேளையில கர்த்தர் அப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு நாள் நான் அப்படி ரொம்ப வருஷத்துக்கு நான் இதோட சேர்த்து சொன்னேன், சத்துரு களையை விதைக்கிறான்னு சொன்னேன்ல. பல ஆண்டுகள் ஒரு இரவு வேளையில படுத்திருக்கும் போது கர்த்தர் அப்படியா இந்த இரவு வேளையில இந்த சிட்டியில டவுன்ல என்னெல்லாம் நடக்கு அப்படின்னு அப்படி காட்டினாரு. பயமா இருந்தது. திருடுறவன் திருட புறப்பட்டு போறான், நடமாடி இருக்கிறான், எங்க ஆள் இல்ல அப்படின்ட்டு சுத்தி வர்றான். அதை காட்டுறாரு. ஜெபம் பண்ணு. ஆஸ்பத்திரியில நோயாளிகள்லாம் இரவு வேளையில வேதனையோடு யார கூப்பிடன்னு தெரியல, அப்படியே ஏராளமா கிடக்குறான். அதை காட்டுறாரு. பாரு நோயாளிங்க, பாரு எவ்வளவு வேதனையா இருக்கிற, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம காட்டுறாரு. குடிச்சு வெறிச்சு ஜெபம் பண்ண. சத்துரு யாருக்கு ஒரு இடர்ல உண்டாக்கலான்னு பிசாசானவன் அப்படியே சுற்றி வர்றான். எல்லாம் காட்டுறாரு. இன்னும் அநேக காரியங்களை காட்டினேன். நான் நன்றி சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு உலகம் சமாதானம் இல்லாம இருளுக்குள்ள கிடக்கும் போது இவ்வளவு ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆறுதலையும் கொடுத்திருக்கிறதே நன்றி. இப்படியா பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் என்று ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். இந்த இரவு வேளை ஒரு பயங்கரமான வேலை. அநேக காரியங்களை பேசினாரு, காண்பித்தாரு. நம்ம திறப்பின் வாயில் என்று நம்ம பாட்டுக்கு நிர்விசாரமா படுத்து கிடக்கு தூங்குறோம்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எத்தனை அதிகமாக பாரங்களையும் பொறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்காக நம்ம திறப்பின் வாயில இருந்து சமாதானம் இல்லாத ஜனங்கள் பாருங்க. முதல்ல நான் சொன்னேன் கர்த்தராலே திறக்கப்பட்ட இதயம்னு சொன்னேன். இன்னொரு இதயத்தை வாசிப்போம். எஸ்ரா 7:10 வாசிப்போம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, இன்னொரு நாள் தான் பேசணும் போல். நான் இன்னைக்கு 2 குறிப்பா பேசிட்டு நான் கிளம்ப வேண்டியதான். எஸ்ரா நம்ம பக்கம் சொல்லுங்க. இன்னும் நேருக்கு உருட்டிட்டு கிடக்க. வாசி. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். பாபிலோன் தேசத்திலிருந்து சிறையாக இருந்தவங்க மீண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள விசாரிக்க அந்த ராஜா உத்தரவோடு இந்த எஸ்ரா வருகிறான். அவனுக்கு என்ன தகுதி இருந்தது ராஜா அவனை அனுப்பி வைக்க? பாருங்க, பார்க்கும்போது இந்த ஆரோனின் வம்சத்திலே வந்தவன் என்று சொல்லி முற்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனின் அந்த வம்சத்திலிருந்து வந்தவன். இவனுக்கு அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க என்ன தகுதி இருந்தது? அவனை எம்ஃபில் படிச்சானா, பிஹெச்டி படிச்சானா, எம்பிபிஎஸ் படிச்சானா, எம்எஸ் படிச்சானா? ஒன்னும் படிக்கல. அவனுக்கு இருந்த தகுதியெல்லாம் என்ன? இருதயம் பக்குவப்பட்டதா, ப்ரிப்பேர்டு ஹார்ட் என்று சொல்லி ஆங்கில வேதம் ஆயத்தமா இருந்தது. எதை வச்சு பக்குவப்படுத்துறான்? நம்ம ஒரு பக்குவம் என்று சொல்லும் போது அது ஒரு தகுதி இருக்கணும். இப்போ சாப்பாட்டை எப்படி பக்குவமா நம்ம செஞ்சு வைக்கணும் இல்லையா? வெறும் அரிசியை கொண்டு ஒரு கை ஒரு தட்டுல, வெறும் பருப்பை ஒரு கை இப்படி வச்சோன்னு யாராவது சாப்பிடணும்னா பக்குவப்படுத்தணும். மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். வெறும் காயை கொண்டு அப்படி வச்சோன்னா யாரும் சாப்பிட முடியாது. அது பக்குவமா அதை எப்படி செய்யணுமோ அதை செஞ்சு எடுத்து வச்சா எல்லாரும் திருப்தி ஆவாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, பசி ஆறும். பாருங்க, இப்படி அவனுடைய இருதயம் பக்குவப்பட்டதாக இருந்தது. எதை வச்சு பக்குவப்படுத்தி இருந்தானா? வேத வார்த்தைகளை சத்தியத்தை வைத்து பக்குவப்படுத்தி இருந்தான். என் இருதயம் பக்குவமா இருக்குதா? ஒரு நல்ல கிரியை செய்ய தகுதியா இருக்கிறதா? என் இருதயம் பக்குவப்பட்டதா இருக்கிறதா? அல்லது பக்குவம் இல்லாம நான் வாழுறேன்னா? என் இருதயம் முதல்ல பக்குவப்படணும். மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க என் இருதயம் முதல்ல பக்குவப்படணும். இவன் இருதயம் பக்குவமா இருந்தபடினா அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவனால விசாரிக்க முடிந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மையை எடுத்து சொல்ல முடிந்தது. அவங்கள விசாரிக்க ஒரு ஆள் தேவைப்பட்டது. அது கர்த்தருடைய வார்த்தையிலே பக்குவப்பட்ட இருதயத்தை உடைய அந்த எஸ்ரா தகுதி பெற்றவனா, பாத்திரவானாக இருந்தான். அது பக்குவப்பட்டதா இருந்தபடினாலே என்ன அவனால செய்ய முடிந்தது? என்னெல்லாம் செய்ய முடிந்தது? வேதத்தை அவனால ஆராய முடியும். அல்லையா? வேதத்தை தியானிக்கிறீங்களா? வார்த்தைகளை தியானிக்கிறீங்களா? அப்பதான் உங்க இருதயம் பக்குவப்படும். தினம் வேதம் வாசிக்கிறீங்களா? தினம் வேதத்தை வாசிக்க உங்க இருதயம் பக்குவப்படும். மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்க வாயில் சுத்தமான வார்த்தை வரும். அந்த வேதத்தை ஆராய்ஞ்சு மாத்திரம் இல்ல, அதுபடி செய்யணும் இல்லையா? வசனத்தை செய்யணும். அதுபடி கட்டளைகளை நீதி உபதேசிக்க, மற்றவங்களுக்கு உபதேசிக்க தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கட்டத்துல புதிய ஏற்பாடுல ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்னாடி நான் காண்பிக்க விரும்புகிறேன். பக்குவப்பட்ட ஒரு மனுஷன். இதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. இதெல்லாம் அந்த ராஜாக்கள் காலத்துல நடந்தது, எருசலேம்ல நடந்தது. இது எனக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்க, நம்ம வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16, 3, 15, 16, 17. 2 தீமோத்தேயு வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசனாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ள நாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் வாசிங்க.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாத்தீங்கன்னா எஸ்ரா மாதிரியே இருக்குல்ல, ஒரு ரெப்ளிகா மாதிரி இருக்குல்ல, தோணுதா? எஸ்ராவும் ஒரே விதத்துல பக்குவப்பட்டிருந்தாங்க. எப்படி பக்குவப்பட்டிருந்தாங்க? கர்த்தருடைய வார்த்தை தான், அது மாறவே மாறாது. அங்கேயும் எஸ்ரா பக்குவப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான். இங்கே இந்த சின்ன ஊழியக்காரன் ஒருத்தனை உருவாக்குறார் பவுல் அழகாக. ரொம்ப இளம் வயது உள்ளவன் அந்த தீமோத்தேயு. அவன் பக்குவப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையினால. இங்க சொல்லப்பட்ட சின்ன வயது முதல்ல அவன் படிச்சிருந்தான். அன்னைக்கு பவுலுக்கும் அவனுக்கும் இது அறிமுகமே கிடையாது. சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும், இன்னும் அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா பாட்டி கையில வளர்ந்தான் தீமோத்தேயு. அவனுக்கு கத்து கொடுத்தாங்க. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் எங்க அம்மாட்ட இருந்து அவங்க பாட்டி கிட்ட இருந்து அவனுக்கு வளர்ந்தான். நீ அம்மாவை இருக்கிற பாட்டியாவும் இருக்கலாம். நீ உன் பிள்ளைகளை வசனத்துக்குள்ள பக்குவப்படுத்துறியா? நான் தீமோத்தேயு பாட்டி போல இருக்கணும், தீமோத்தேயு அம்மா மாதிரி இருக்கணும். கேளுங்க, என்னெல்லாமோ கேட்கிறோம்ல, ஆண்டவரே வர வர மூஞ்செல்லாம் சுருக்கு விழுந்துட்டு கருப்பாயிட்டேன், நீங்கெல்லாம் அழகா ஆக்கி விடுங்க, அப்படியே கேட்கிறோம். நம்மளை மறுரூபம் ஆக்கும் போது தேவதூதர்களை போல நீங்க மாறி, அந்த நம்பிக்கையோட நம்ம இந்த சின்ன வயசுல நாங்க இந்த வசனத்தை அப்படி அடிக்கடியாக நாங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த காலத்துல எந்த அம்மா எந்த பாட்டி பைபிள் கதையெல்லாம் சொல்லுது, எந்த அம்மா வசனத்தை கத்துக்கோன்னு சொல்லுது பிள்ளைக்கு? ஹோம்வொர்க் பண்ணியாடா, நோட்டை கொண்டா பாப்போம் எத்தனை மார்க் வாங்கின இங்கிலீஷ்ல. பிள்ளைங்கிட்ட சொல்றீங்களா வசனத்தை படிங்க? பிள்ளைங்களே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உட்காந்து ஒரு சங்கீதம் படிச்சு ஒப்பீங்க. எந்த அம்மா சொல்றா இன்னைக்கு, எந்த அம்மாச்சி சொல்றா? சின்ன வயசுல இருந்து போதும், பெருசானவனே அது தூக்கி அடிச்சுட்டு போவோம் எல்லாத்தையும். நீ சாக்கு போக்கு சொல்ல, நீ என்னன்னு சொல்லுங்க, என்ன பைபிள் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் உங்ககிட்ட இருந்து வரணும். நீ பாட்டியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அம்மா மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கலாம். என் பிள்ளைய பைபிள் படிச்சியான்னு கேட்பேன், பாராம படிச்சு ஒப்பின்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன். டேய் நாளைக்கு படிச்சு டியூஷன் போ, அப்படி வரட்டும் பிள்ளைங்க. இருதயம் எப்படி கிடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? பிள்ளைங்க இருதயம், பிள்ளைக்கு நல்லா உடுத்திடணும், நல்லா பிஇ படிச்சிடணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், சம்பளம் நிறைய இருக்கணும், லட்சம் வாங்குறாங்க எல்லாரும். அப்படியெல்லாம் கேக்குறீங்க ஆண்டவர்ட்ட. என் பிள்ளை இருதயம் வசனத்தினால பக்குவப்படணும் ஆண்டவரே, என்னைக்கா கேட்டுருக்கீங்களா? இன்னும் நாள் ஒன்றும் வேஸ்டா போல, இன்னும் இருக்கு. ஆண்டவர் நமக்கும் கூட்டி கொடுப்பார், பிள்ளைகளுக்கும் கூட்டி கொடுப்பாரு. நீங்க இருதயத்தை கர்த்தருடைய வசனத்தை வைத்து பக்குவப்படும். ஒவ்வொரு சங்கீதம் படிக்க வைங்க, பாராம படிக்க வைங்க, ஒப்பிக்க வைங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
வருகையில் காணப்படணும் இல்ல உங்க பிள்ளைங்க எல்லாம். நீங்க போயிருவீங்க, பிறந்து போயிருவீங்க. பிள்ளைங்க உபத்திரவத்துல அந்தி கிறிஸ்து கையில மாட்டி கிடக்கணுமா? சிப்பு வச்சுக்கிட்டு அவரு கடையில போய் சிப்ப கட்டிக்கிட்டு 666 நமக்கு வேண்டவே வேணாம். அதுக்கு முன்னாலே எடுத்துருங்க ஆண்டவரே, என்னையும் குடும்பத்தையும் எடுத்துருங்க. பேங்குக்கே போக தெரியாது, பணமே எடுக்க தெரியாது, அப்புறம் சிப்பு வச்சுக்கிட்டு போய் பணம் எடுக்கணும், எங்க போய் எடுக்க? ஒண்ணும் முடியாது. அதெல்லாம் வேண்டாண்டர், அதுக்கு மேலே எடுத்துருங்க. என்ன கேளு, பிள்ளைக்கு சிப்பெல்லாம் தெரியும், அவன் பழச்சிக்கலான்னு நினைக்கிறீங்களா? கத்தத்தாமே உங்களோடு இடைப்படுவார். இல்லையா பாருங்க, இந்த பக்குவப்பட்ட இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தமாக இருக்கும். எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக நிச்சயமாகவே இருக்கும். பாருங்க, இந்த கடைசி நாட்கள் இந்த ஒரு வசனத்தை சொல்லும்படியா ஏற்படுகிறேன் நான் சொல்றேன். இந்த பேதுரு நிருபம், 2வது பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 3. நான் அந்த பக்குவப்பட்டதா இருக்கணும்னு சொன்னேன்ல, அந்த முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நீங்க பேதுரு சொல்றாரு, முதல்ல நீங்க அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, இதை கவனிக்கனால அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் காலம் தோற்றம் முதல் இருந்தவர் என்று சொல்லுவார். போதும், நிறுத்திக்கிடுங்க. அநேக காரியம் 3வது இடத்த வீட்டுல போய் வாட்சி பாருங்க, கட்டாயம் வாட்சி பாருங்க. எல்லா வசனத்தையும் சொல்ல நேரம் இல்லை. பாருங்க, நேற்று இந்த பகுதியை வாசிக்க ஆகியான ஏவுதல் கொடுத்த வாசி. பரியாசக்காரர் என்று சொல்லி ஒரு வேர்டு இருக்கு, இதுல பாத்தீங்களா? அப்பொழுது ஆவியானவர் 1ஆம் சங்கீதத்தை காண்பித்தார். ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குது? துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுக்கு பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், போதும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அதுதான் நம்ம கான்டெக்ஸ்ட். இப்போ பரியாசக்காரர்னா யாரு? அப்போ இந்த வசனத்தையும் அந்த பேதுரு வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாரு பரியாசக்காரரு? விசுவாசிக்காதவங்க, கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசிங்க. வருவாருன்னு சொன்னாரு, எங்கேயா வந்தாரு உங்க ஆண்டவரு? பரியாசக்காரர் வந்து பரியாசம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய சத்தியத்தை பரியாசம் பண்ணுவாங்க, சத்தியத்தை புரட்டுவாங்க. அவங்களோட நமக்கு ஐக்கியம் உண்டா? பரியாசக்காரன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைய அசட்டை பண்ணி பரியாசம். நீ உன் இருதயம், உன் பிள்ளைங்க இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே சத்தியத்திலே பக்குவப்பட்டு இருக்கும் என்றார். இப்படியான அவிசுவாசங்கள் உன் குடும்பத்தை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய சத்தியத்திலே வருவார்ன்ற விசுவாசம், அசையாத நம்பிக்கை, விசுவாசம் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் வேணும். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. இருதயம் பக்குவப்பட்டதாக, சத்தியத்தினாலே பக்குவப்பட்டதா இருக்கும்போது அவங்க ஒருபோதும் பின் வாங்கி உபத்திரத்திலே போகவே மாட்டாங்க. கர்த்தர் ஆச்சரிப்பாங்க. நீங்க பேதுருல பாத்தீங்கன்னா, அவர் வந்து வாக்குத்தத்தத்தை அவர் இது பண்ணல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவர் பொறுமையா இன்னும் வராம, ஏன் வராம இருக்கிறாரு அப்படின்னு அதை கிண்டல் பண்ணாங்கன்னா, உன்ன மாதிரி ஆளு ரட்சிக்கப்படணும் தான் அவர் காத்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பரியாசக்காரரோட உட்கார்ந்து அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்காதீங்க. நமக்கு காலம் செல்லாது, என் இருதயம் விழித்திருக்கணும். பாருங்க, ஏனுமாய் கடைசியாக ஒண்ணு நடுவுல கூட ஒரு
குறிப்பை விட்டுட்டேன். இந்த சொல்லிடுறேன். சங்கீதம் 51:6 இங்க ஒரு இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல திறக்கப்பட்ட இதயம்னு சொன்னேன், அதுக்கு பிறகு பக்குவப்பட்ட இதயம்னு சொன்னேன். மூணாவது இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். 10வது வசனம் அதே சங்கீதத்துல, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஏன் அவன் சுத்த இதயமா தானே ஆண்டவர் சிருஷ்டித்தாரு? அது எப்படி அஸ்தமா போச்சு? அதுல உள்ள போய் உட்கார்ந்த உடனே அந்த அஸ்தமா போச்சு. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பொய் எப்படி வந்துச்சு? அவன் பொய் சொன்னான் பாருங்க. பொய் சொல்ல முயற்சி செய்தான், கர்த்தர் விடல. நான் அவனை கிருபையினால அவனை இழுத்து கொண்ட, பாவம் செய்யாதபடி காத்து கொண்ட, பாவத்தை தண்டித்து மன்னித்து மறுபடி மேற்கொண்டு பாவம் செய்யாதபடி காத்து கொண்ட. சுத்த இதயத்தை என்னில ஆண்டவர் சிருஷ்டிக்கணும். அப்ப பொய் வரும்போது என் இருதயம் அஸ்தமா போயிருது. அப்ப என் இருதயம் நான் நித்திரை செய்தாலும் ஆயத்தமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றால் அது சுத்த இதயமாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் என்ன பண்ண, நான் பொய்யோட படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா அது ஆண்டவருடைய அந்த சத்தம் கேட்காம அந்த விழிப்பாக அது இருக்க முடியாது. அத மாதிரி அநேக காரியங்கள். தாவீது எப்படி பொய் சொன்னா இந்த சம்பவத்துல சொல்லி பார்க்கும்போது, இந்த ஊரியாவின் மனைவியோட சேர்ந்து இன்னொருத்தன் மனைவியா அவளோட சேர்ந்து அவளுக்கு ஒரு குழந்தை உண்டானது வயிற்றிலே. அவன் செய்தது என்ன? நேரா இந்த பாவத்தை எப்படியா மறைச்சிடணும்னு சொல்லிட்டு உரியாவா என்று சொன்ன. நான் சிறு பிள்ளையா இருந்த போது எனக்கு விளங்காது, இது என்னத்துக்கு உரியாவை, என்னத்துக்கு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ. ஆண்டுகளுக்கு முன்புதான், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு அந்த தாற்பயம் புரிந்தது. வீட்டுக்கு போனானா இது உரியா பிள்ளைன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்தி இருக்கலாம் இல்லையா? அப்படிதான் நினைச்சான், பிளான் பண்ண, அப்படிதான் திட்டம் போட்டான். உரியா யுத்தத்துல இருந்து வந்தாரு, வீட்டுக்கு போனாரு, பத்சேபாளுக்கு குழந்தை உண்டாயிட்டு. அப்படிதானே ஜனங்கள் நினைச்சிருப்பாங்க. கர்த்தர் இருதயத்தை காண்கிற கர்த்தர். அப்ப உள்ள போய் மறைச்சு வைக்க முடியுமா? எந்த பொய்னாலும் முடியாது. எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும். அப்ப இந்த இருதயம் விழித்து இருக்காதுங்க. நீங்க தூங்கிட்டு இருந்தா, உள்ள போய் இருந்தா அதான் தூங்கிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய அந்த எக்கால சத்தம் கேட்காது. எவ்வளவு ஜாக்கிரதையாக விழித்திருக்க வேண்டிய காலமா இருக்கு. ஜாக்கிரதையாச்சு. இந்த மாதிரி பொய்யின் ஒன்னே ஒண்ணு காட்டினேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு அப்படியே ஜபத்துக்குள்ள கிடந்து போகலாம். யாக்கோபு நிருபம் 3:14 வாசிப்போம். 3:14 யாக்கோபு, உன் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாது. அத பாருங்க. இங்க இந்த பகுதியும் வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நான் இதோட முடிச்சிடுறேன். இருதயத்துல என்னெல்லாம் அங்க பொய் பார்த்தோம், இங்க என்ன பாக்குறோம்? கசப்பான, கசப்புன்னு அதுல வைராக்கியம், கசப்பான வைராக்கியம். அப்படி இப்படிப்பட்ட வைராக்கியம் இல்ல, கசப்பான வைராக்கியம் வச்சுட்டு இருக்கீங்களா? தூக்கி இன்னைக்கு செவட்டிட்டு போயிருங்க. இங்கே அப்படியே தூக்கி அடிச்சுட்டு போயிருங்க. கசப்பு, வைராக்கியம், விரோதம். தாவீதை ஈஸியா சொல்லிடுவான், பொய் சொன்னான். நீங்க இந்த விரோதம், நீங்க பெருமை பாராட்டீங்க. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் ஞான ஸ்நானம் பெற்றுட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். நீங்க பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாம இதெல்லாம் சேர்ந்து கடைசியில பொய் வந்துடும். ஈஸியா சொல்ல, அவங்கள நான் மன்னிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க திட்டினாங்க தான் என்ன.
எல்லாம் நடக்கிறதெல்லாம் பாதி இந்த கோயில்குள்ள இருந்துதான் வரும். ஏன்னா நமக்கு ஐக்கியம் வேற எங்கேயும் கிடையாது இல்லையா. கோயில்ல தான் சண்டை போட்டுக்குவாங்க. என் புடவை பாரு பழைய புடவை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா, ஒன்னும் இருக்காது, பீத்தலான காது. அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு கஷ்டம். என்ன இப்படி சொல்லிட்டால, சாயம் போன மாதிரி இருக்கு, புது படம் நான் கெட்டு போயிருக்கேன். என்ன அம்மா கோயில் அப்படி கேட்டுச்சு, நான் அதனால தான் சொல்றேன். என்ன சாயம் போன படம் மாதிரி இருக்கு அப்படி. நான் ஐயோ நான் ஒரு நாள் கூட துவைக்கல, அப்படி புது படம் அப்படி கேட்டுச்சு. நான் பார்த்து இப்படித்தான் ஏதாவது சில்லற தன்மை ஏதாவது இருக்கும், அதுக்கு ஒரு கசப்பு. இன்னும் நான் மறக்கல பாருங்க, அது 25 வருஷம் ஆகி போச்சு. என்ன கேட்டுச்சு அந்த அம்மா. நான் சொல்லுவேன், நான் மறந்துட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா உள்ள உட்காந்துருக்கு, கொஞ்சம் புளிப்பு கிடக்கு. இந்த மாதிரி பாட்டிமார் வீட்டுல இருந்தா சொல்லுவாங்க, கொஞ்சம் புளிப்பு கிடக்கு அப்படின்னு. குழந்தை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு கிடக்கு, ரொம்பவே கிடக்கு புளிப்பு. குருந்தியர்ல சொல்லும் போது அந்த புளிப்பான அந்த பழைய மாவு தூக்கி எடுங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். இல்லையா, கரங்களை தட்டி கத்தணும். இன்றைக்கு ஒரு சுத்த இதயத்தை கத்தர் எனக்கு தரணும், அப்பொழுதுதான் நான் நித்திரை செய்தாலும் என்னால விழித்திருக்க முடியும். அப்படியே ஜபத்துக்குள்ளாய் கடந்து போக கத்தர் ஆசீர்வதிப்பார்.